வெல்கம் டு கல்பனாவின் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவே சுவையான வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவை சுடு தண்ணியில் ஊற வச்சுருங்க. இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 2 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்து மசாலா சூடானதும் இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 4 இல்லை 5 பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 இன்ச் இஞ்சி, 10 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் இந்த மாதிரி சாஃப்ட் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ஆறுற நேரத்தில் நம்ம ஸ்டவ்வில் இன்னொரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, சோம்பு பொரிஞ்சதும் இதில் நம்ம குருமாக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க காய்கறிகள்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் காலிஃப்ளவர், ஒரு உருளைக்கிழங்கு, 1/2 கப் பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறி வதங்குற நேரத்தில் நம்ம ஆற வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். 5 நிமிஷமாக காய் வதக்கின்னு இருக்கோம். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை காய்கறி கூட சேர்த்து 1 நிமிஷம் கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. காய்கறி வேகிற நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், கொஞ்சம் முந்திரி வேணான்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க கசகசா, இது 3ஐயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆயாச்சு. காய் வெந்துருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு லேசாக கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்பவே சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் குருமா சூப்பராக தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.